ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் கோமதி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் அரசு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பியூட்டி பார்லர் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஒரு திருமண நிலையம்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பொள்ளாச்சியில் வசிச்சுட்டு இருக்காங்க. மணமகளின் எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தானவங்க. விவாகரத்து ஆனதுக்கப்புறம் இவங்களுடைய கணவர் சூசைட் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்கிறதுனால இவங்களுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் ரொம்ப வருஷமாகவே கருத்து வேறுபாடு இருந்து வந்ததாகவும், அதனால் இவங்களுடைய கணவர் சூசைட் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் இறந்தே ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா இவங்களுக்கு மறுமணம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஜாதி எதுவாக வேணால் இருக்கட்டுங்க, ஆனால் நல்ல குணமானவராக வேணும். வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னோட பொண்ணுக்கு ஒரு 10 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் என்னால் முடிஞ்சளவு ஓரளவு சீர்திருத்தத்தை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளோட தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சங்கீதா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க. இவங்க அரசு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம். வேறு ஜாதியெல்லாம் வேணாம், இதே ஜாதி தான் வேணுங்கிற மாதிரி இவங்க கேட்டிருக்காங்க. மணமகளுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க மிட்டாய் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மாதம் ஒரு 12 to 13,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு 2ஆம் மனமாக இருந்தாலும் ஓகே, முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூரில் வசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் பயங்கரமாக குடிச்சிட்டு இவங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்ததாகவும், இவங்க ரொம்ப வருடமாக பொறுத்து போயிட்டு தாங்க இருந்தாங்க. பட் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுடைய கணவருக்கு அப்போசிட்டாக இவங்களும் இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பஞ்சாயத்து வச்சு இவங்க விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ இவங்களுக்கு வரக்கூடியவர் நல்ல ஒரு குணமானவராக இருக்கணும், குடிப்பழக்கம் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஜாதி வேறு ஜாதியாக இருக்கக்கூடாதுன்னு தன்னோட ஜாதியில் தான் வேணுங்கிற மாதிரியும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. மணமகளுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ஸோ குழந்தைய வச்சுட்டு இவங்க தனியாக தான் வசிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ திருமணமாக வர மணமகனுக்கும் குழந்தைங்க இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய குழந்தை மாதிரி பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இது போன்ற இலவசங்களை உடனுக்குடைய தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.